நல்லா இருக்கு நீங்க சொல்றது. வீடு வரைக்கும் என்ன கொண்டு வந்து விட்டீங்க, ஒரு கப் காஃபி கூட சாப்பிடாம போயிடுவீங்களா? சின்ன வீடு, இதுதான் என்னுடைய பெட்ரூம், லிவிங் ரூம், டிராயிங் ரூம் எல்லாம். கட்ல நல்லா இருக்கு. ஐ மீன் டிசைன் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நல்லா இருக்குல்ல? அப்போ உட்கார். இந்த ஆளை பார்த்துட்டு காஃபி கொண்டு வர. அந்த படம் அழகா இருக்குல்ல? என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த காலத்துல பொம்பளை ஆம்பளை வித்தியாசம் தெரியாது. ஐ மீன் ட்ரெஸ். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, உங்க ட்ரெஸ் எல்லாம் பாய் போயிடுச்சு. கைட்டு கொடுங்க, நான் ஒரு நிமிஷம் கிளீன் பண்ணி கொண்டு வரேன். பரவாயில்ல, நான் லுங்கி கொண்டு வரேன். உங்களை பார்த்தா நல்ல ஜூலியஸ் சீசர் மாதிரி இருக்கு. இந்த லுங்கிய கட்டிக்கோங்க. ஓ, ஆச்சா, இதுதான் இருக்கு பெட்ஷீட். விடுங்க. எங்க அண்ணன் சார், அவ எங்க இங்க வந்தா? அவ ரொம்ப பொல்லாதவராச்சே. ஐயோ, நான் இதுக்காக தான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்ன. கேட்டியா? உங்க விஷயத்தை விடுங்க சார். நான் இன்னும் கல்யாணமே ஆகாதவ. என் நிலைமை நினைச்சு பாருங்க. இந்த கில்பர்ட் நம்ம நிம்மதியாக வாழ விட மாட்டான் போல் இருக்கு. லெட்டர் எழுதினால இந்த மலையாள சாய் பண்ணு குதிரை வண்டியில வந்து பானை சட்டி எடுத்துக்கிட்டு. நாயுடு, நான் தமிழ வந்தவங்களை வரவேற்கிறது தான் எங்களுக்கு பழக்கம். வரட்டுமே, 3 குடும்பத்தோட 4வது குடும்பம் இருந்துட்டு போறது. வெல்செட் கோபால், வெல்செட். ஒரு நாள் பாத்ரூம்ல அவஸ்தப்பட்ட உடனே ஞானி ஆகிட்டியாக்கும். வலைக்கும் சலாம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். என் பேர் கோபால், அவர் பேர் பல்தேவ் சிங். நமஸ்தே. இவரு ஓபி நரசிம்ம நாயுடு. என்ற பேர் இப்ராஹிம். என்ன தொழிலோ? தோல் கடை. வயசு? ஏன் ஐயா பொண்ணு கொடுக்க போறீரா? அவர் எதை மனசுல வச்சுக்கிட்டு கேட்கிறாரோ கேட்கட்டும். இதெல்லாம் சுத்த fraud. நீ நினைக்கிற மாதிரி நான் கூட பழைய தங்க மாதிரி. உனக்கு மாதிரி எனக்கு தங்கையே தான். அவனால என் உயிரையே வச்சிருக்கேன். அப்பா அம்மா இல்லாத அந்த பொண்ணோட மானத்தை, கற்பை, கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய. உங்ககிட்ட நான் 50,000 ரூபாய் பணம் கேட்கிறேன்னு அதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேணாம் நான் அதையெல்லாம் எவ்வளவு உயர்வா மதிக்கிறேன். இதெல்லாம் பிளாக்மெயில். தவறு மெயிலா, எக்ஸ்பிரஸா, பேசஞ்சரான்னு எனக்கு தெரியாது. தவறு செய்தவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். உனக்கு இதே தொழிலா? இத போல பல தொழில் இருக்கு. ஏன் பார்ட்னரா வர போறியா? உனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும் நான் எந்த விதமான தவறு செய்யறேன்னு. இத நான் நம்புறேன். ஆனா ஊர் நம்பணுமே. இந்த படத்தை ஒரு பத்திரிகையில கொடுத்தா ஐயோ என் தங்கையோட மானம் என்ன ஆகுறது? கட்பணியன் பூ போட்ட லுங்கி என்னமா கைய வளைய விட்டுருக்கான். ஏப்பா நீ பெரிய ரசிகண்டா. எவ்வளவு நாளாச்சு ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நான் எதிரிலே நிக்கணும். இல்லைன்னா அவருக்கு என்ன கோவம் தெரியுமா? ஐயோ தேவரே, இல்லையோ அதே கதைதான். சாப்பாடு என் கையால போட்டாதான் சாப்பிடுவாரு. நாம இப்படி ஏதோ வேலையா இருக்கும் போது அவரே எடுத்து போட்டு சாப்பிடக்கூடாதோ? மாட்டாரே. பன்றி பன்றி குலாபி, என்ன இவ்வளவு அவசரம்? இல்ல அந்த சாய் மூட்டமா இல்ல எதையோ எடுத்துட்டு இந்த பக்கமா வந்து அதை பார்க்காத மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டேன். ஐயோ, அந்த அம்மா இது வருதா? ஏன் அந்த ஆம்பளைய பார்த்தாலே நீதி அதுவுமா பயமா இருக்கு. இது எப்படி இருக்குமோ? ஏன் குலாபி வீட்டுக்காரனோட தாடியை பார்த்தப்ப கூட தான் பயந்தோம். தாடி 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 அப்பதான், இப்ப பயம் இல்ல. ஆமா, திடீர்னு அது உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா ஏன் மாத்தாடுது, எப்படி மாத்தாடுது, நம்ம பாஷை அதுக்கு புரியுதோ என்னமோ. நான் நினைக்கிறேன் ஒரு பேர் இருக்கமே, அது தனியா என்ன செய்ய முடியும்? சேச்சி, இன்னைக்கு மொஹரம் பண்டிகை, எங்க வீட்டுல விசேஷம். இந்த பலகாரம் எல்லாம் நானே செஞ்சது, உங்களுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தேவரே, இது என்ன சுக்ரவார? நான் விரதம். பரவாயில்ல, இது விரதத்துக்காக செஞ்ச பலகாரம். ஐயோ தேவரே,
இன்னைக்கு பூரா நாங்க அந்நியர் வீட்டு பலகாரத்தை சாப்பிட மாட்டோமா. நீங்க சாப்பிடலாமே பரவாயில்ல, குழந்தைக்காவது கொடுக்குறேன். இந்தப்பா, உனக்கு உடம்பு சரியில்லடா, வேண்டாம் கொடுத்துடா. எனக்கு வேணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு அறியும். இந்த பையன் வயசுல எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல் விரும்பி என்கிட்ட சொல்லிக்காம அம்மா கிட்ட போயிடுச்சு. அந்த வருத்தத்தை இந்த தீவு முகங்களை பார்த்தாவது மறக்கலாம் நினைக்கிறேன். நமக்குள்ள எவ்வளவு இருந்தார், நானும் ஒரு தாய், நீங்களும் ஒரு தாய் தான். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? வீணா குழந்தைய திட்டாதீங்க. உங்களுக்கு வேண்டாம் பலகாரத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறேன். நல்லா இருக்கு, வாசனை மூக்க தொலைக்குது. எங்களுக்கு கொண்டு வந்துட்டு கொண்டு போறீங்களா? எங்க வீட்டுல விரதம் இல்ல, நான் சாப்பிடுறேன். விரதம்னா அரிசி பலகாரம் தான் சாப்பிடக்கூடாது, திச்சுப்பு பலகாரம் சாப்பிடலாம். நான் கூட உங்க ஊர் பலகாரத்தை சாப்பிட்டதே இல்ல, ரொம்ப கொஞ்சமா இருக்கேன், நமக்கே பத்தாது இல்ல. ஆமா, என்னங்க நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நல்லா உட்காருங்க. ஆமா, உங்க பேரு ஜமீலா? எனக்கு தெரியும். இப்படி 4 ஊரை சேர்ந்த பொம்பளைங்க உட்கார்ந்து பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்ல? ஆமா, இந்த காதுல போட்டிருக்கீங்களே, இது உங்க ஊர்ல எல்லாரும் போடுவாங்களா? அதான் போட்டிருக்காங்களே. இது எத்தனை பவுண்ட் இருக்கும்? ஒரு 8 பவுண்ட் இருக்கும். இருக்கும். உங்களுக்கு காது வலிக்கல? ஐயோ தேவரே, பழக்கமாயிட்டா எல்லாம் சரியா போகும் இல்ல? குலாபி, நீயே பேசிக்கிட்டு இருக்க, இல்ல கொஞ்சம் பேச விடு. அதான் நீங்களே இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கீங்களே. என்ன எழுதிட்டு இருக்க? கிளைமேக்ஸ் எழுதுறப்ப கெடுத்துட்டிய. சினிமாவுக்கு கதை எழுதிட்டு இருக்கேன் சிங்கு. சினிமாவா? ப்ரொடியூசர் யாரு? அவங்கள நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சிங்கு சிங்கு என்ன ரைடு? சிங்கு சிங்கு ஒரு பெஸ்ட் ஐடியா. என்ன? 3 மாசத்துல 10 ரூபாய் பரட்டிடலாம். நீ ஒரு படம் எடு, நான் கதை எழுத. பாப்ரே பாப், நான் படம் எடுக்கிறதா? அதுக்கெல்லாம் நமக்கு எழுப்ப வசதி. வசதியை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? சும்மா 2 இடத்துல கையெழுத்த போட பாக்கிய பரட்டிக்கிறேன். நாயுடு, ஒரு ஐடியா. என்ன? பாய் இருக்கிறாரு, பாய் நல்ல செழிப்பா இருக்கிறார். அவரை பிடிச்சு ஒரு அமுக்கு. கரெக்ட், நினைச்சேன். வரட்டும் அந்த ஆளுக்கு. பாயே, ஒண்ணுல்ல பாய், இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு நாமெல்லாம் ஒரு கையில 5 விரல் மாதிரி ஒத்துமை ஆயிட்டோம். எழுத்தா எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லி விட்டாரு பாத்தீங்களா? அதுக்கு இப்ப என்ன விஷயம்? வேற ஒண்ணு இல்ல, நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன படம் எடுக்கலாமா? நீனும் ஆமா, படம் எடுக்க கொஞ்சம் செலவாகும். வேற எப்படி? நாயுடு, படம் எடுக்கிறது நினைச்சாலே செலவுதான், அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நான் இருக்கேன் சிங்கு. பகவான் பாய் ரூபத்துல வந்து சிரிக்கிறான். நாயுடு, நல்ல சகுனம், படம் எடுக்கிறவரே வந்துட்டாரு. பாய், நான் இவரையா சொன்னேன் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டிய? நான் குரூப் போட்டோ எடுக்க சொன்னேன். நான் சினிமா படம் எடுக்கிறத சொன்னையா? அதையா நாயுடு எடுக்கணும்? ஊரெல்லாம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை போய் பாக்குறது. ஏன் கோபாலு போட்டோகிராஃபரோட பயந்து பயந்து போகுது? என்ன மிஸ்டர், நீ ஆபீஸுக்கு வரலன்னா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிருக்கியா? இந்த உங்ககிட்ட இப்படி அன்பா நடந்துட்டு இருக்காரான்னு கேட்டு போறதுக்கு தான் அவன். இன்னைக்கு ராத்திரி நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். இந்த பார்ப்பா, என்கிட்ட கேஷ் அந்த பணத்தை எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன். ஏன் நகையா இருக்க கூட? இந்த பாரு, நாளைக்கு காலையில் நான் வெளியூர் போறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு பணம் வேணும். சரிப்பா, நீ சொல்ற இடத்துக்கு நான் வர்றேன். இனிமே நீ இங்க வராதே. இன்னைக்கு சாயந்தரம் சரியா 7 மணிக்கு விருகம்பாக்கம் சைக்கிள் ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்கிற சவுக்கு தோப்புக்கு பணத்தோட தனியாவா. உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்பேன். கூட துணைக்கு யாரையாவது கூப்பிட்டு வந்த எங்க உனக்கு சொல்லாத நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? நான் சொல்றதை கேட்டு நீ அதிர்ச்சி அடைஞ்சிடாதே. கௌரி, நம்ம ஆபீஸ்ல இப்ப எனக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுத்து உதவணும். என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்குங்க. மறுபடியும் நான் வேலைக்கு போட்டுங்க. அந்த அளவுக்கு நான் இடிஞ்சு போயிடல. எனக்கு தெரியாம ஏற்பட்ட ஒரு மூச்சு திணறி போயிட்டேன்.
ரைட். எனக்கு இப்ப கொஞ்சம் பணம் தேவைப்படுது. உன் நகைகளை கொடுத்தீங்கன்னா அதை வச்சுதான். இவ்வளவுதானே? இதுக்கா இப்படி கலங்குறீங்க? இதெல்லாம் யாருக்கு வாழ்வு? உங்க நிழல நான் உதவினதுக்கு அப்புறமானே இந்த சுகமெல்லாம் எனக்கு கிடைச்சது. வாங்க, எல்லாருக்கும் நானே தரேன். நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ மன விட்டு பேசுற மாதிரி என்னால பேச முடியல. மாதவிக்கு கொடுக்கறதுக்காக நகையெல்லாம் வேணும்னு கோவலன் கண்ணகி கிட்ட கேட்டாரா? அவளும் எதுவுமே பேசாம எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாளா? படிச்சுக்கங்க. ஆனா நான் படிச்சது இல்ல, நஷ்டம் இல்ல, லாபம் தான். நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. நம்ம ஆபீஸ் வரவு செலவு கணக்கெல்லாம் மாசம் மாசம் நான் தான் பாக்குறேன். அந்த ஏற்பாடு செஞ்சது கூட நீங்க தான். எப்படின்னா நான் சொல்ல போனா சொல்லாதீங்க, மறுபடியும் உங்க வாயால போய் சொல்லாதீங்க. எனக்கு தான் எல்லாமே தெரியும் சொல்லிட்டேனே. ஓஹோ, உனக்கே தெரியாம நான் ஒரு பண்ணிருக்கேன்னு சொல்றியா? ஆமா, அப்படி வச்சுக்க. அது ஏன் இஷ்டம், அதை கேட்கறதுக்கு உங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு தான் தோணுதுங்க. இதோ பாருங்க, எது செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யிட்டு உண்மையை சொல்லுங்க. வாங்க. கொஞ்சம் விழுங்க. இந்த காஃபி சாப்பிட்டு போங்க. காஃபி வேணா மண்ணம் கட்டி. இந்த பேப்பர்ல ஒரு சின்ன கையெழுத்து போடு, நான் நெகட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துடுறேன். என்ன கையெழுத்து? ஒண்ணுமில்ல, உன் ஃபேக்டரி எனக்கு வித்துட்டதா ஒரு சின்ன ஒப்பந்தம். திருட்டு நாய், சாது மறந்தா காடு கொள்ளாது, ஜாக்கிரதை. ஒன்ன உயிரோட விட மாட்டேன். போலீஸ் வந்த மாதிரி இருந்தது, எங்கயா காணோம்? போலீஸா? நோ போலீஸ். உங்க உயிரையெல்லாம் பணைய வச்சு என்ன காப்பாத்துனீங்க. இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்? உங்க வீட்டு சக்கரை பொங்கல் நல்லா இருக்குதுன்னு எங்களுக்கு அனுப்புறீங்கல்ல, அத நாங்களும் சாப்பிடுறோமே. உங்க கஷ்டத்துல மாத்திரம் எங்களுக்கு பங்கு இல்லையா? ஐயோ சிங்க, என்னையா சவுக்கு தோப்ப கொளுத்துற? கோபால், இந்த 2 நெகட்டிவ் தானே உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தது. எரிச்சிடுறேன். கௌரியை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க. என்னாச்சு கௌரிக்கு? மண்டல அடிபட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. ரத்த போக்கு அதிகமாயிடுச்சு. நீராக்கா டாக்ஸி வச்சுட்டு பக்கத்துல ராவ நர்சிங் ஹோம் இல்ல, அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஐயோ கௌரி! டாக்டர், கௌரி எப்படி இருக்கா? நீங்க யாரு? நான் உங்களுடைய புருஷன். டாக்டர், என்ன பேச போறீங்க? ஏன் மிஸ்டர், நீங்க படிச்சவங்க தானே? தாலி கட்டிய மனைவி அடிக்கிறதே தப்பு. அதுலயும் அவங்க நிற கர்ப்பிணி தெரிஞ்சிருந்தும் இந்த நிலைமைக்கு ஆளாக்க உங்க மனசு எப்படிதான் துணிஞ்சதோ? டாக்டர், நான் சத்தியமா சொல்றேன், என் விரல் கூட என் மனைவி மேல பட்டது கிடையாது. நான் இதை உங்களுக்கு எப்படி சொல்லி வழங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப என் மனைவி எப்படி இருக்கா? அதிர்ச்சியிலே அதிகப்படியான ரத்தத்தை இழந்துட்டாங்க. அவங்களால இந்த டெலிவரியை தாங்க முடியுமான்னு சந்தேகப்படுறேன். இடுப்பு வலி வேற நின்னு போச்சு. அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். டாக்டர், நான் என் மனைவியை பார்க்கலன்னா பார்த்து எல்லாம் கண்டிப்பா அவளை காப்பாத்திடுவேன். பாருங்க. தேங்க்யூ டாக்டர். கௌரி, வந்துட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வருகைக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன் மகன் ஏதாவது ஒரு தவறு செஞ்சா அவனை மன்னிக்க மாட்டியா? அந்த மாதிரி என்ன நினைச்சு மன்னிச்சிருக்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. கணவன் மனைவிங்கிற உறவுல மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லைங்க. உங்க உத்தரவு இல்லாம என் உயிர் போகாதுங்க. உங்க உத்தரவு மீறி நான் என்னைக்காவது நடந்திருப்பேன். என்ன சிரிக்கிற? பால் கௌரி,
நான் பேசாம உட்காந்து பத்திரிக்கை பிடிச்சிட்டு இருக்கேன். பட்டாசு கொடுத்து ஏன் மேல போடுறான்? பட்டாசு என்ன வேண்டியிருக்கு? பட்டாசு கலந்துக்கிறான். போய் படிக்க. என்னங்க இது? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காம வேற எப்ப வெடிப்பாங்க? இதுக்கு போய் நான் சொல்றேன், நீ பாட்டு பாடு. உன் பிள்ளைங்க தாளம் போடட்டும். தீபாவளி இன்னைக்கு தானே, 4 நாளா பட்டாசு இதை கலந்துக்கிற சிரிக்கிறீங்க. சரி சரி, நல்ல நாள் அதுவுமா. ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு குதிக்க வேணாம், கத்த வேணாம். இறங்க கீழே. பசங்களா அந்த பக்கம் போய் விளையாடுங்க. ஆமாடி, எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. பிரஷர் தலைக்கேறி போச்சு. அதனால தான் குதிக்கிறேன், கத்துறேன். பெத்தவ சரியா இருந்தா தானே மத்தவங்க சரியா இருப்பாங்க. இன்னைக்கு தேதி என்ன? 12. காலண்டர் பாரு, 8 தேதி அப்படியே இருக்கு. கிழிக்கவா? நான் நல்ல பேப்பர்ஸ் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தா அதை தூக்கி பழைய பேப்பர் காரங்கிட்ட போட்டேன். கல்யாணம் ஆன புதுசுல ஆசையா ஒரு சிகப்பு போட்டு தைச்சே இல்ல, அது கொஞ்சம் டைட் தான் இருந்தா என்ன கொப்ப சொத்தா கொஞ்சம் போச்சு. அதை பாத்திரக்காரங்கிட்ட தூக்கி போட்டுட்டு பால் கோலை வாங்கினா குந்தாணி கோலை. சொன்னாங்களே பெரியவங்க, சொன்னாங்களா? என்னடி அடிக்கடி சொல்ற? சொன்னாங்க பெரியவங்க, சொன்னாங்க. என்னத்த சொல்லுங்க? 40 வயசுல என்னடி 40 வயசுல? ஏன் சொல்ல போற? 40 வயசுல என்ன நாய் குலமா? ஆமா, நான் நாய் தான். கழிப்பேன், குழப்பேன். நாற்பது வயதில் நாய் குணம், அதை நான் தான் தெரிஞ்சு நடக்கணும். 60 வயதில் சேக்குணம், அனுசரிச்சு நான் அணைக்கணும். 40 வயதில் நாய் குணம், அதை நான் தான் தெரிஞ்சு நடக்கணும். 60 வயதில் சேக்குணம், அனுசரிச்சு நான் அணைக்கணும். நேரத்துக்கு ஒரு புத்தி இருக்கும், நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு இருக்கும். நேரத்துக்கு ஒரு புத்தி இருக்கும், நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு இருக்கும். எடுத்ததெல்லாம் கோபம் வரும், கண்ணில் எள்ளோ கொள்ளோ வெடிச்சிருக்கும். எடுத்ததெல்லாம் கோபம் வரும், கண்ணில் எள்ளோ கொள்ளோ வெடிச்சிருக்கும். 40 வயதில் நாய் குணம், அதை நாம் தான் தெரிஞ்சு நடக்கணும். 60 வயதில் சேக்குணம், அனுசரிச்சு நாம் அணைக்கணும். எனக்கு சிடு மூஞ்சி, உனக்கு சிரிச்ச மூஞ்சியா? இந்த பக்கம் போற, அந்த பக்கம் வர, அந்த பக்கம் வர, இந்த பக்கம் வர. நானும் ஆடுறியா என்ன? எல்லோர் வாழ்க்கையும் நாடகம்தான், இருக்கிற வரையில பாடம்தான். எல்லோர் வாழ்க்கையும் நாடகம்தான், இருக்கிற வரையில ஆடம்தான். 40 தான் அதில் இடைவேளை, கொஞ்சம் நரையோ திரையோ வரும் வேளை. 40 வயதில் நாய் குணம், அதை நாம் தான் தெரிஞ்சே நடக்கணும். 60 வயதில் செய் குணம், அனுசரிச்சு நாம் அணைக்கணும். எனக்கு நரைய வரல, தலைய வரல. முடி கருப்பாதான் இருக்கு, முடிதான் வெளுப்பா இருக்கு. 40 வந்தா வெள்ளெழுத்து, அது யாருக்கும் உள்ள தலையெழுத்து. ஓஹோ, அதனால தான் அப்படி ஆட்டம் போடுறியா? உங்களை சொல்லி குத்தம் இல்ல. உங்களுக்காக மாடா உழைச்சு ஓடா தேருமே என்ன சொல்லணும்? குற்றம். தாயார் சுமையோ சில மாதம், தகப்பன் சுமையோ பல காலம். தாயார் சுமையோ சில மாதம், தகப்பன் சுமையோ பல காலம். சுமப்பவன் தானே சாசாரி, இதை சுமையாய் நினைப்பான் சந்நியாசி. 40 வயதில் நாய் குணம், அதை நாம் தான் தெரிஞ்சே நடக்கணும். 60 வயதில் செய் குணம், அனுசரிச்சு நாம் அணைக்கணும். எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை வெறுத்து போச்சு. நான் பேசாம சன்னியாசியா போய் தொலைக்கிறேன். ஆண்டவன் கலித்தா படைப்பேது, ஆலயத்தையெல்லாம் பிடிப்பேது. ஆண்டவன் கலித்தா படைப்பேது, ஆலயத்தையெல்லாம் பிடிப்பேது. வீட்டுக்கு வீடு வாசப்படி, இதை உணர்ந்தே வாழணும் நல்லபடி. நான் என்னதான் செய்யணும்னு சொல்றேன்? குடும்பத்தை நீங்க நேசிக்கணும், குழந்தை கூட பேசிக்கணும். கோபத்தை கொஞ்சம் அடக்கிக்கணும், நீங்க கொல்லன்னு சிரிச்சு
30 வயதில்